வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யோகமா தொகுக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஆமா, வரலாற்றோட பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது சில குறிப்பிட்ட நொடிகள் உலகத்தோட தலையெழுத்தையே முற்றிலுமா மாத்தி எழுதியிருக்கும்னு நம்ம அடிக்கடி கடந்து வந்திருப்போம். கண்டிப்பா ஒரு சின்ன திருப்பம் மொத்த வரலாற்றையும் மாத்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம பயணம் அமைய போகுது. நமக்கு வழங்கப்பட்ட ஆதாரங்களை நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அதாவது இது சாதாரண ஒரு போர் கிடையாது. சரியா சொன்னீங்க. இது ஏதோ ரெண்டு அரசர்கள் தங்களோட ஈகோக்காக சண்டையிட்ட ஒரு போர் இல்ல. பைசந்திய பேரரசு எப்படி ரோமாபுரியோட தொடர்ச்சியா இருந்ததோ, ம் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த செல்ஜுக் துருக்கியர்களோட அந்த ஆச்சரியமளிக்கும் எழுச்சி எப்படி நடந்ததோ, இந்த மான்சிகர் போர் எப்படி உலக வரைபடத்தையே மாத்தி அமைச்சது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இந்த தேடலோட நோக்கம் வெறும் போர் வியூகங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர் வியூகங்களை தாண்டி இந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இந்த மோதல்கள் பல நூற்றாண்டுகளா உலகளாவிய கலாச்சாரங்களை, மதங்களை, அப்புறம் புவிசார் அரசியலை எப்படி ஆழமா பாதிச்சது அப்படிங்கிறது தான் நாம தேட போற உண்மையான விடை. உண்மைதான். ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சி இன்னொரு சாம்ராஜ்யத்தோட தொடக்கம் மட்டும் இல்ல. ஆமா, அது மனித குலத்தோட ஒட்டுமொத்த பயணத்தையே திசை திருப்பும் ஒரு புள்ளி. இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வியோட பயணிக்கும் போதுதான் வரலாற்றோட உண்மையான பிரம்மாண்டம் நமக்கு புரியும். கண்டிப்பா. இப்போ ஆதாரங்களை புரட்டும் போது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு கேள்வியோட இதை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. பைசந்தியர்கள் தங்களை உண்மையிலே யாருன்னு நினைச்சாங்க தெரியுமா? எனக்கு இது ரொம்பவே வேடிக்கையாவும் அதே சமயம் சிந்திக்க வைக்கிறதாவும் இருந்தது. அவங்களோட அடையாளம் பத்தி சொல்றீங்க? ஆமா, நேயர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ அமெரிக்காவுல ஒஹியோ மாகாணத்துல இருக்கிறவங்க ஆங்கிலம் பேசினாலும் தங்களை ஒருபோதும் ஆங்கிலேயர்கள்னு சொல்லிக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க அமெரிக்கர்கள். அதே போலதான் பைசந்தியர்கள் கிரேக்க மொழி பேசினாலும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் தங்களை ஒருபோதும் கிரேக்கர்கள்னு சொல்லிக்கவே இல்லை. ஆமா, தங்களை ரோமானியர்கள், அதாவது ரோமியோய் அப்படின்னு தான் பெருமையா அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க தங்களை ரோமாபுரியோட நேரடி வாரிசுகளாவே பார்த்திருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த அடையாளம் அவங்களுக்கு வெறும் பெயரளவுல மட்டும் இல்ல, அவங்களோட ஒட்டுமொத்த உளவியல்லையும் அது ஊறி இருந்தது. மேற்கத்திய உலகம் இவங்களோட ரோமானிய அடையாளத்தை இருட்டடிப்பு செஞ்சு இவங்கள வெறும் கிரேக்கர்கள்னு சுருக்க முயற்சி பண்ணுச்சு. ஆமா, பல நூற்றாண்டுகளா அந்த முயற்சி நடந்தது. ஆனா பைசாந்தியர்களோ அகஸ்டஸ், ஜூலியஸ் சீசரையும் தாண்டி அலெக்சாண்டர் முதல் மாபெரும் ரோமானிய பேரரசர்கள் வரை எல்லாரையுமே தங்களோட நேரடி முன்னோர்களா கொண்டாடினாங்க. ரோமாபுரியோட வீழ்ச்சிக்கு பிறகும் கூட அதோட சட்டங்கள், நிர்வாக கட்டமைப்பு, அரசியல் தத்துவம் எல்லாத்தையும் கிழக்கு நோக்கி நகர்த்தி அதை தொடர்ந்து பாதுகாத்து வந்தவங்க இவங்க தான். சரியா சொன்னீங்க. தங்களை நாகரிகத்தோட இறுதி பாதுகாவலர்களாவே அவங்க நினைச்சாங்க. அந்த நாகரிகத்தோட உச்சம் அவங்களோட தலைநகரமான கான்ஸ்டான்டினோப்பிள் நகரத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. அந்த நகரத்தை பத்தின குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே தலை சுத்திடுச்சு. பிரம்மாண்டமான நகரம் அது. 10ஆம் நூற்றாண்டுல அங்கேயே சுமார் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஐரோப்பாவோட மிகப்பெரிய பாதுகாப்பான நகரமா அது இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல மேற்கு ஐரோப்பாவில இருக்கிற நகரங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் சேரும் சகதியுமா சில 1000 மக்களை மட்டுமே கொண்ட சிறு கிராமங்கள் மாதிரி இருந்திருக்கு. ஆமா, அப்போ இங்க 10 லட்சம் பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நேயர்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய சாதனை! மக்கள் தொகை மட்டுமில்ல, அந்த நகரத்தோட வாழ்வியல் தரமும் நம்மள பிரமிக்க வைக்குது. அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேற்கு ஐரோப்பாவில் அப்போ கல்வி அறிவு வெறும் 10% குறைவாதான் இருந்தது. இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனா பைசந்திய பேரரசுல கல்வி அறிவு 40% இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கே செனோனியா அப்படின்னு சொல்லப்படுற அதிநவீன மருத்துவமனைகள் செயல்பட்டிருக்கு. செனோனியா இது வெறும் நோயாளிகளை அடைச்சு வைக்கிற இடமா இல்ல. கண்டிப்பா இல்ல, முறையான சிகிச்சை அளிக்கிற மையங்களா இது இருந்திருக்கு. இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேகமா பயிற்சி பெற்ற பெண் மருத்துவர்களே அங்கே இருந்திருக்காங்க. அது அந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டு. அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், ஏழைகளுக்கான உணவகங்கள்னு ஒரு நவீன 21ஆம் நூற்றாண்டு சமூகத்துக்கு தேவையான அத்தனை கட்டமைப்புகளும் அங்கே இருந்தது. அதோட அவங்களோட பொறியியல் திறமையும் நாம பேசியாகணும். பிரம்மாண்டமான அக்வாடக்டுகள், அதாவது நீர் விநியோக கட்டமைப்பு. ஆமா, ரோமானிய பொது குளியல் அறைகள், அப்புறம் ஜஸ்டினியன் காலத்துல கட்டப்பட்ட ஹாகியா சோஃபியா தேவாலயம்.
ஹாகியா சோஃபியாவோட பிரம்மாண்டமான குவிமாடத்தை பார்க்கும்போது அது அந்தரத்துல மிதக்கிற மாதிரி இருக்குன்னு அக்கால பயணிகள் எழுதியிருக்கிறத நான் ஆதாரங்கள்ல படிச்சேன். இவ்ளோ செல்வச் செழிப்போடு இவ்ளோ பாதுகாப்பா ஒரு பேரரசு இருக்கும்போது அவங்களுக்கு என்னதான் ஆபத்து வர முடியும்னு நமக்கு நினைக்க தோணும். ஆனா நம்ம கொஞ்சம் கிழக்கே நம்ம கவனத்தை திருப்பினா அங்க நிலவரம் முற்றிலுமா மாறுபட்டதா இருந்திருக்கு. ஆமா, 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல நடந்த அரேபிய படையெடுப்புகளுக்கு பிறகு இஸ்லாமிய உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பாக்தாத்தை மையமா வச்சு அப்பாசியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் எகிப்த மையமா வச்சு ஃபாத்திமிட்டுகள் ஆதிக்கம் செலுத்தினாங்க. ஆனா இவங்களுக்குள்ளேயே பல அரசியல் குழப்பங்களும் அதிகார போட்டிகளும் இருந்தது இல்லையா? உண்மைதான். இந்த ஒரு நிலையற்ற தன்மையில தான் மத்திய ஆசியாவோட புல்வெளிகள்ல இருந்து முற்றிலுமா புதிய ஒரு சக்தி உருவாகி வருது. அவங்க தான் செல்ஜுக் துருக்கியர்கள். நாடோடி பழங்குடியினரா இருந்த இவங்க தங்களுக்கென ஒரு நிலையான நிலத்தை தேடி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரத் தொடங்குறாங்க. ஆமா, நாடோடிகளா இருந்த ஒரு கூட்டம் இப்படி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கறதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவங்களோட ராணுவ பலம் அப்படி. 1040ஆம் வருஷம் நடந்த தண்டனக்கான் போர் ரொம்ப முக்கியமானது. ஆதாரங்கள்ல அதை படிச்சேன். அந்த போர்ல தான் கஸ்னாவியர்களை வீழ்த்தி குராசான் பகுதியை செல்ஜூக்கிட கைப்பற்றாங்க. இது அவங்களோட வரலாற்றுல ஒரு பெரிய திருப்புமுனையா அமையுது. ஆனா இதையெல்லாம் விட செல்ஜுக் தலைவர் துஹ்ரில் பெக் அதிகாரத்தை கைப்பற்றின விதம் ரொம்ப அபாரமானது. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த அரசியல் தந்திரமா எனக்கு பட்டது. அவர் வெறும் வாழ்முனையால மட்டும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கல. கண்டிப்பா, அவர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரி. அப்பாசியா கலீஃபா அரசியல் ரீதியா பலவீனமா இருந்த நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டார். கலீஃபாவோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அவர் பாக்தாத்துக்குள்ள நுழைறார். ஆமா, தன்னை ஒரு படையெடுப்பாளரா காட்டாம கலீஃபாவோட பாதுகாவலரா தன்னை நிலைநிறுத்திக்கிறார். அது பெரிய மூவ். கலீஃபாவை சுத்தி இருந்த அரசியல் எதிரிகளை வீழ்த்தின பிறகு கலீஃபாவோட மகளையே திருமணம் செஞ்சுக்கிற அளவுக்கு உயர்றார். இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த திருமண உறவு அவருக்கு இஸ்லாமிய உலகத்தோட சுல்தான் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது. ஒரு நாடோடி கூட்டத்தோட தலைவரா இருந்தவர் இப்போ அரசியம் மற்றும் மத ரீதியான அசைக்க முடியாத அதிகாரத்தை பெற்றுட்டார். ஆக ஒரு பக்கம் 1000 ஆண்டு கால ரோமானிய பாரம்பரியத்தை கொண்ட செல்வச் செழிப்பான பைசந்திய பேரரசு, மறுபக்கம் நாடோடிகளா இருந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தோட பாதுகாவலர்களா உருவெடுத்துள்ள வேகமான வலிமையான செல்ஜுக் பேரரசு. இந்த 2 பெரும் சக்திகளும் மோதிக்கொள்ளும் அந்த தருணத்தை நோக்கி தான் நாம இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. பைசந்தியர்கள் இவ்ளோ வலிமையானவங்க, இவ்ளோ பெரிய நகரங்களை கொண்டவங்கன்னா அவங்களோட ராணுவம் எப்பேற்பட்டதா இருந்திருக்கணும்? ரொம்ப வலிமையா இருந்திருக்கணும். ஆனா அவங்களோட ராணுவ கட்டமைப்பு எப்படி சரிஞ்சது அப்படிங்கறத படிக்கும்போது உண்மையிலே எனக்கு பகீர்னு இருந்தது. ஒரு பேரரசு தனக்குத்தானே எப்படி ஒரு குழியை வெட்டிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது ஒரு சோகமான வரலாறு. பைசந்திய பேரரசு பாரம்பரியமா தீம் அப்படின்னு சொல்லப்படுற மாகாண படைகளை நம்பியிருந்தது. அது ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு. ஆமா, ஒவ்வொரு மாகாணத்திலையும் உள்ள விவசாயிகளுக்கு நிலம் வழங்கப்படும். அதுக்கு பதிலா அவங்க ராணுவத்துல பணியாற்றணும். ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற எந்த அளவுக்கு வெறியோடு போராடுவான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த படைகள் கிட்ட தேசப்பற்று இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. ஆனா 11ஆம் நூற்றாண்டுல பணத்தை மிச்சப்படுத்த பைசந்திய ஆட்சியாளர்கள் ஒரு மிக தவறான முடிவெடுத்தாங்க. தங்களோட சொந்த படைகளை கலைச்சிட்டு பணத்துக்காக போரிடுற கூலிப்படையினரை அதிகம் நம்ப தொடங்கினாங்க. ஆமா, அதாவது அந்த விவசாயிகளோட கைகள்ல இருந்த ஆயுதங்களை பிடுங்கிட்டு பிராங்கல்கள், நார்மன்கள், பெச்சனக்குகள் போன்ற வெளிநாட்டவர்களை பணத்துக்காக வேலைக்கு அமர்த்தினாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கூலிப்படை வீரனுக்கு அந்த மண்ணின் மீதோ இல்ல அந்த மக்கள் மீதோ எந்த பற்றும் இருக்காது. அவனுக்கு தேவையானது பணம் மட்டும்தான். நிலைமை கொஞ்சம் மோசமானா அவன் எளிதா தப்பி ஓடிடுவான், அல்லது எதிரி அதிக பணம் கொடுத்தா அவங்க பக்கம் சாஞ்சிடுவான். பணத்துக்காக தங்களோட பாதுகாப்பை இப்படி அடகு வச்சது பைசந்தியர்களோட மிகப்பெரிய பிழை. இந்த முடிவு பைசந்திய ராணுவத்தோட விசுவாசத்தையும் கட்டுப்பாட்டையும் முற்றிலுமா சீர்குலைச்சது. ஒரு காலத்துல உலகமே பார்த்து நடுங்கிய ஒரு ராணுவம் இப்போ வெறும் பணத்துக்காக வேலை செய்யற பலதரப்பட்ட குழுக்களோட கலவையா மாறிப்போச்சு. இந்த சீர்கேடான மிகவும் குழப்பமான நிலையில தான் பேரரசர் ரோமானோஸ் 4ஆம் டியோஜெனஸ் பதவியேற்கிறாரு. அவருக்கு தன் பேரரசோட கிழக்கு எல்லைகளை காக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு இருக்கு. சிங்கம்னு அர்த்தம் தரக்கூடிய பெயரை கொண்ட செல்ஜுக் சுல்தான் ஆல்பர்ஸ்லான் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துற முனைப்புல இருக்கார். ரோமானோஸ் ஒரு அனுபவமிக்க தளபதியா இருந்தாலும் அவர் கூட்டி வந்த அந்த படை ஒரு பெரிய கலவை. ஆமா, பல மொழிகள் பேசுற,
பல கலாச்சாரங்களை கொண்ட தங்களுக்குள்ள எந்த ஒத்திசைவும் இல்லாத ஒரு கூலிப்படை. ஆல்ஃபார்ஸ்லானும் தன்னுடைய தந்திரமான வேகமான தன் மீது அதீத விசுவாசம் கொண்ட குதிரைப்படைகளோட நிக்கிறார். அந்த நாளும் வருது. ஆகஸ்ட் 26, 1071. மான்சிகட் போர்க்களம். நேயர்களே, நீங்க அந்த போர்க்களத்துல இருக்கிறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் பைசந்தியர்களோட கனரக கவச குதிரைப்படையினர், இவங்கள கட்டஃப்ராக்ட்ஸ் அழைப்பாங்க. குதிரைக்கும் இரும்பு கவசம், வீரனுக்கும் தலை முதல் கால் வரை இரும்பு கவசம். பார்க்கறதுக்கே மலைக்க வைக்கும் இரும்புச் சுவர்கள் நகர்ந்து வர்றது போன்ற பிரம்மாண்டமான படை. மறுபக்கம் செல்ஜுக்குகளோட வேகமான எடை குறைவான இலகுரக குதிரைப்படையினர். இந்த ரெண்டு படைகளுக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய யானைக்கும் ஒரு சிறுத்தைக்கும் இடையிலான மோதல் மாதிரி இருந்தது. ஆமா, செல்ஜுக்குகள் பைசந்தியர்களை போல நேருக்கு நேர் மோதுற பாரம்பரிய போர் முறைய பின்பற்றல. அவங்களோட தந்திரங்கள் முற்றிலுமா வேறுபட்டவை. அவங்க தங்களோட புகழ்பெற்ற பார்த்தியன் தாக்குதல் முறையை பயன்படுத்தினாங்க. ஆமா, குதிரையில முழு வேகத்துல முன்னேறி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சட்டென பின்னோக்கி திரும்பி தங்களை துரத்தி வர்ற எதிரிகள் மீது மிக துல்லியமா அம்பைவாங்க. இதுக்கு எப்பேற்பட்ட உடல் வலிமையும் குதிரை சவாரியில எப்பேற்பட்ட கட்டுப்பாடும் தேவைன்னு நினைச்சு பாருங்க. பைசந்தியர்களோட கனரக படைகளால இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. அந்த ஆகஸ்ட் மாச வெயில்ல இரும்பு கவசங்களுக்குள்ள அவங்க புழுக்கத்துல தவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொய் விலகல் தந்திரத்தையும் அவங்க மிக சிறப்பா பயன்படுத்தினாங்க. அதாவது ஃபெயிண்ட் ரிட்ரீட், போர் நடக்கும்போது திடீர்னு தோற்று போய் ஓடுறது போல பாசாங்கு செஞ்சு பின்வாங்குவாங்க. இதை உண்மைன்னு நம்பி பிசந்தி படையினர் தங்களோட வரிசையை களைச்சிட்டு அவங்கள துரத்தி செல்வாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் திடீரென நாலாபுரம் இருந்தும் செல்ஜுக் படைகள் திரும்பி வந்து அவங்கள வளைச்சு தாக்கும். இந்த தந்திரத்துல சிக்கி பிசந்திய படையோட ஒட்டுமொத்த வியூகமும் முற்றிலுமா சிதறடிக்கப்பட்டது. ஆனா போர் வியூகங்களை விட இந்த போர்ல நடந்த மிக மோசமான நிகழ்வு ஒன்னு இருக்கு. எந்த போர்லயும் எதிரிகளை விட உள்ள இருக்கிற துரோகிகள் தான் அதிக ஆபத்தானவங்க அப்படிங்கறத வரலாறு திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. கண்டிப்பா. பைசந்திய படையோட பின்புறத்தை காக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு ஆண்ட்ரோனிகோஸ் டுகாஸ் அப்படிங்கிற தளபதி கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் பேரரசரோட அரசியல் எதிரி என்றாலும் போர்க்களத்துல அவர் விசுவாசமா இருப்பார்னு பேரரசர் நம்பினார். ஆனா அங்க நடந்த துரோகம் ஒட்டுமொத்த வரலாற்றையே மாத்திடுச்சு. ஆதாரங்கள்ல அந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. போரோட மிக முக்கியமான கட்டத்துல பேரரசர் ரொமானோஸுக்கு உதவி தேவைப்பட்டப்போ அவர் உதவிக்கு வரல. மாறா ஆண்ட்ரோனிகோஸ் டூகாஸ் தனது படையை அழைச்சுக்கிட்டு அப்படியே பின்வாங்கினார். அவர் பேரரசரை கைவிட்டு திருமணத்தோடு மட்டுமில்லாம ஒரு மாபெரும் பொய்யையும் பரப்பினார். பேரரசர் போர்ல இறந்துட்டார் அப்படிங்கிற வதந்திய தனது படையினரிடையே பரப்பினார். ஒரு போர்க்களத்துல தங்கள அரசன் இறந்துட்டான்னு வர்ற செய்தி ஒரு படையோட மனநிலையை எப்படி சிதைக்குன்னு யோசிச்சு பாருங்க. மொத்த பைசந்திய படையிலையும் பெரும் பீதி ஏற்பட்டது. கூலி படையினர் ஆளுக்கு ஒரு பக்கமா தப்பி ஓடினாங்க. படை முற்றிலுமா சிதறியது. அந்த வதந்தி ஏற்படுத்தின விளைவு மிக பயங்கரமானது. பேரரசர் ரொமானோஸ் போர்க்களத்துல தனியா விடப்படுறார். அவரை சுத்தி மிக சில விசுவாசமான வீரர்கள் மட்டுமே இருக்காங்க. அவர் தான் வாழ் முறியும் வரை வீரமா போராடுறார். ஆனா யூதியில செல்ஜுக் படைகளால சிறைப்பிடிக்கப்படுறார். வரலாற்றுல ஒரு மாபெரும் ரோமானிய பேரரசர் ஒரு இஸ்லாமிய தளபதி கிட்ட போர்க்களத்துல உயிருடன் பிடிபட்டது அதுவே முதல் முறை. இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் இஸ்லாமிய உலகத்தையும் அதிர வச்ச ஒரு நிகழ்வு. ஆனா இதுக்கப்புறம் நடந்ததுதான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. சுல்தான் ஆல்பர்ஸ்லான் பிடிப்பட்ட பேரரசரை ஒரு கைதிய போலவோ அல்லது அடிமைய போலவோ நடத்தல. ஆமா, அவர் பேரரசரை மிக மரியாதையா நடத்தினார். அவங்களோட அந்த சந்திப்பு வரலாற்றுல மிகவும் பிரபலமானது. ஆல்பர்ஸ்லான் ரோமானோஸிடம் நான் உங்களிடம் பிடிபட்டிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ரோமானோஸ் நான் உங்களை கொன்றிருப்பேன் அல்லது வீதிகள்ல இழுத்து சென்றிருப்பேன் ரொம்ப வெளிப்படையா பதிலளிக்கிறார். ஆனா ஆல்பர்ஸ்லான் என்னுடைய தண்டனை அதை விட கடுமையானது, நான் உங்களை மன்னிச்சு விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு குறிப்பிட்ட பிணைத்தொகையை பெற்றுக்கிட்டு அவர் பேரரசரை உயிருடன் விடுவித்தார். இது ஆல்பர்ஸ்லானோட அரசியல் முதிர்ச்சியையும் ஒரு எதிரி நாட்டு மன்னரா இருந்தாலும் அவருக்கு அளித்த மரியாதையும் காட்டுது. ஆனா ரோமானோஸுக்கு நாடு திரும்பின பிறகு என்ன காத்திருந்தது அப்படிங்கறதான் மிகப்பெரிய சோகம். அவர் அங்க சென்றப்போ டூகாஸ் குடும்பத்தினர் ஏற்கனவே ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. ரோமானோஸ் கொடூரமா குருடாக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு சில நாட்கள்லயே பரிதாபமா உயிரிழந்தார். மான்சிகட் போர் பைசந்தியர்களுக்கு ஒரு சாதாரண தோல்வி அல்ல, அது ஒரு மரண அடி. டெத் ப்ளோ அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா,
இந்த போரின் மூலம் பைசந்தியர்கள் தங்களுடைய இதய பகுதியான அனட்டோலியாவை, அதாவது இன்றைய துருக்கி பகுதியை இழந்தனர். அனட்டோலியா வெறும் நிலம் அல்ல, அதுதான் பைசாந்திய பேரரசோட முக்கிய விவசாய பூமி. அவங்களுக்கு உணவு கொடுத்த நிலம். அப்புறம் அவங்களோட ராணுவ ஆள் சேர்ப்பு தளம். அதை இழந்தது அவங்களோட உயிர் நாடிய அறுத்ததற்கு சமம். மான்சிகட் போருக்கு பிறகு அனட்டோலியா முழுவதும் மெல்ல மெல்ல செல்ஜூக்குகளோட கட்டுப்பாட்டுல வந்தது. அங்கு ஒரு பெரிய கலாச்சார மற்றும் மக்கள் தொகை மாற்றமே நிகழ்ந்தது. அதுவரை கிரேக்க மற்றும் ரோமானிய பண்பாட்டோட தொட்டிலா, கிறிஸ்தவத்தோட முக்கிய மையமா இருந்த அனட்டோலியா இப்போ துருக்கிய மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டிற்கு மாறத் தொடங்கியது. துருக்கியர்களோட குடியேற்றம் அங்கு பெருமளவுல ஆரம்பமானது. உலக வரைபடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த புள்ளியில தான் தொடங்குச்சு. இதோட உலகளாவிய தாக்கம் என்ன அப்படிங்கறத நாம கவனிக்கணும். அனட்டோலியாவை இழந்த பைசந்திய பேரரசு தனது செல்வத்தையும் பலத்தையும் இழந்து தொடர்ந்து சுருங்கி போனது. பல தசாப்தங்களுக்கு பிறகு பைசந்திய பேரரசர் முதலாம் அலெக்சியோஸ் துருக்கியர்களோட தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தடுக்க வழியின்றி, வேறு வழி இல்லாம மேற்கத்திய நாடுகளோட, அதாவது போப்போட உதவியை கோரினார். ரோமானியர்களா தங்களை கருதி கொண்ட பைசந்தியர்கள் மேற்கத்தியர்கள் கிட்ட உதவி கேட்டது ஒரு வரலாற்று முரண். இந்த உதவி கோரல் தான் 1095ஆம் ஆண்டுல போப் 2ஆம் அர்பன் ஆற்றின புகழ்பெற்ற உரைக்கு வித்திட்டது. ஐரோப்பா முழுவதிலிருந்தும் கிறிஸ்தவ படைகளை ஒன்றிணைச்சு அந்த உரைதான் முதல் சுழிவைப் போரை உருவாக்குச்சு. ஆக மான்சிகர் போர் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி இல்லை என்றால் சிலுவை போர்கள் நடந்திருக்குமா என்பதே சந்தேகம்தான். நேயர்களே, பல்வேறு வரலாற்று ஆதாரங்களிலிருந்து நாம திரட்டின இந்த தகவல்கள் எப்படி ஒன்றோடொன்று ஒரு சங்கிலி தொடர் போல பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க. தங்களை ரோமானியர்களோட வாரிசுகளா பெருமையுடன் உணர்ந்த ஒரு சாம்ராஜ்யம் தனது சொந்த மக்களை நம்பியிருந்த ராணுவ கட்டமைப்பை வெறும் பணத்துக்காக களைச்சிட்டு கூலிப்படையினரை நம்பியதால எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத பார்த்தோம். மறுபக்கம் நாடோடிகளா வந்த ஒரு கூட்டம் தங்களோட வேகத்தாலும் தந்திரத்தாலும் அரசியல் சாதுரியத்தாலும் எப்படி உலக வரைபடத்தையே மாத்தி ஐரோப்பாவோட தலையெழுத்தை நிர்ணயிச்சது அப்படிங்கறதையும் அறிஞ்சுக்கிட்டோம். நிறுவனங்களோட கட்டமைப்பு சிதையும் போதும், சொந்த மக்களை நம்புவதை விட்டுட்டு பணத்தை மட்டும் நம்பும் போதும், அதோடு உள்நாட்டு துரோகங்கள் மலிவும் போதும், எவ்வளவு பெரிய வலிமையான சாம்ராஜ்யமா இருந்தாலும் அது ஒரு மணல் கோட்டை போல சரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு பைசந்திய பேரரசோட வீழ்ச்சி நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். வரலாற்று பிழைகள் எப்படி ஒரு நாகரிகத்தையே புரட்டி போடும் அப்படிங்கறத மான்சிகட் போர் நமக்கு தெளிவா உணர்த்துது. சரியா சொன்னீங்க. இறுதியா நேயர்களான உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். அந்த மான்சிகர் போர்க்களத்துல ஒருவேளை ஆண்ட்ரோனிகோஸ் டூகாஸ் தனது சொந்த பேரரசருக்கு துரோகம் செய்யாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இரு படைகளும் சம பலத்தோடு மோதி ஒருவேளை பைசந்திய பேரரசு அந்த போர்ல வென்று அனட்டோலியாவை தக்க வச்சிருந்தா. அப்படி நடந்திருந்தா வரலாற்றையே உலுக்கிய அந்த சிறுவை போர்கள் நடந்திருக்குமா? இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ உலகிற்கிடையிலான உறவு எப்படி இருந்திருக்கும்? மத்திய கிழக்கோட இன்றைய வரைபடம் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலைவிதியையும் பல நூற்றாண்டுகால உலக வரலாற்றையும் ஒரு தனி மனிதனோட விசுவாசமின்மை எந்த அளவுக்கு மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இந்த வரலாற்று பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.